ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய முக்கியமான வினா சொற்றொடரின் வகை அறிதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்கலாம் இன்றைக்கி. இதில் ஃபஸ்ட்டு செய்தி தொடர். ஒரு 2 உதாரணம் மட்டும் பாருங்கள். பரிதிமாற் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இந்த 2 தொடர்களையும் பார்த்திங்கன்னா செய்திகளை சொல்கிறாங்க. பரிதிமாற் கலைஞர் எங்கே பிறந்தார், திருக்குறளை இயற்றியவர் யார், இந்த மாதிரி செய்திகளை சொல்கிறதுனால இது செய்தி தொடர். ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தி தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது வினாத்தொடர். உங்களுக்கு தெரியும், வினாங்கிறது ஒரு கேள்வி, கொஸ்டின் மார்க் வரும். அதாவது ஒரு கேள்வி ஒருத்தரை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். எழில், என்ன சாப்பிட்டாய், எங்கே செல்கிறாய், நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை, இந்த மாதிரி வினாப்பொருளை தரும் தொடர் வினாத்தொடர். எப்படி முடியும், என்ன, ஏன், எங்கே, எப்படி என்ற வார்த்தைகள் வரும். அடுத்தது உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடரில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் அதாவது ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க, சென்னைக்கு அருகில் பூண்டி ஏரியை பார்த்ததுண்டா அப்படிங்கிறது ஒரு வினாத்தொடர். அதனை பார்த்தது உங்களுக்கு தோன்றியது என்ன, அதுவும் வினாத்தொடர். அடே எப்பா, எவ்வளவு பெரிய ஏரி அப்படின்னு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி கண்ணகியும் கயல்வெளியும் பாதையில் நடந்து கொண்டே பேசி செல்கின்றனர். கயல்வெளியின் காலில் முள் ஆழமாக குத்திவிட்டது. உடனே அவள் எவ்வாறு அலறி இருப்பாள், ஐயோ முள் குத்திவிட்டதே அப்படின்னு ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்தால் அது உணர்ச்சி தொடர். இல்லை மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம், இது 3ஐயும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உணர்ச்சி தொடர். இதில் எண்ணே என்னும் சொல்லை வியப்பு குறித்து பயன்படுத்துகிறாங்க. எண்ணே அப்படிங்கிறது வியப்பு குறித்தும், அந்தோ அப்படிங்கிறது துன்பம் குறித்தும் சொற்களில் பயன்படுத்துவாங்க. எண்ணே இமயமலையின் உயரம். இமயமலையின் உயரம் வந்து ரொம்ப பெரியது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக என்னங்கிறத சொல்கிறாங்க. அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே, நாய்க்கு ஒரு துன்பம், அதை சொல்கிறதுக்காக அந்தோ அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது கட்டளை தொடர். கட்டளைங்கிறது ஒரு கட்டளை இடுவது. பார்த்து போ, கவனமாக படி, ஒரு கட்டளை, ஒரு ஆணை பிறப்பிக்கணும். ஆணை பிறப்பிச்சா நம்ம என்ன பண்ணணும், அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. பார்த்து போ, கவனமாக படி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. பார்த்தீங்கன்னா எது கட்டளை தொடர் இல்லைன்னு கேட்குறாங்க. அண்ணனோடு போ, கூடு கட்டு, தமிழ் படி, இதெல்லாம் ஒரு கட்டளை தொடர். அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது ஒரு செய்தி, சரிங்களா? அப்போ கட்டளை தொடர் அல்லாத ஒன்றுங்கிறது அரசு ஆணை பிறப்பித்தது. அடுத்தது தனி நிலை தொடர். அழகன் பாடம் எழுதுகிறான். மா, பலா, வாழை ஆகியன முக்கணிகள். இத்தொடர் முதல் தொடரில் பார்த்தோம் அப்படின்னா அழகன்கிறது எழுவாய், 2ஆம் தொடரில் மா, பலா, வாழை அப்படிங்கிறது எழுவாய்கள். தனிநிலை தொடர் அப்படின்னா ஒரு எழுவாய் இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் இருக்கலாம். ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். தொடர்நிலை தொடர். கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. கார்மேகம்ங்கிறது ஒரு எழுவாய், உழைத்தார், உயர்ந்தார் அப்படின்ட்டு 2 பயனிலைகளை கொண்டு முடிஞ்சிருக்கு. இதில் பெய்தது, நிரம்பின அப்படிங்கிற 2 பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இது மாதிரி ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர். தொடர்நிலை தொடர்கள் பார்த்தோம் அப்படின்னா அதனால், ஆகையால், ஏனெனில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இணைப்பு சொற்கள் எல்லாம் பெற்று வரும். அடுத்தது கலவை தொடர். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான். இதில் பார்த்தோன்னா ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது. இதில் ஒரு துணை தொடர் இருக்குது. இதில் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான் அப்படின்னு 2-3 தொடர் வந்து கலந்து வந்திருக்கு. அதனால் இதுக்கு பேர் கலவை தொடர் அப்படின்னு பேர். அடுத்தது செய்வினை தொடர். குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இத்தொடரில் குடியரசுத் தலைவர்ங்கிறது எழுவாய், உலகத்தமிழ் மாநாடுங்கிறது செயப்படுபொருள், தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது பயனிலை. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். இந்த செய்வினை தொடரில் பார்த்தோம் அப்படின்னா மாநாட்டை, இந்த இடத்துல ஐங்கிறது என்ன வருது, ஐங்கிறது வெளிப்படையாக வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா சில தொடர்களில் மறைஞ்சும் வரலாம். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இதுக்கு பேர் செய்வினை தொடர்னு பேர். செய்வினைக்கும் தன்வினைக்கும் நிறைய இந்த டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. ஐ வந்துச்சு அப்படின்னா செய்வினை தொடர். ஏற்கனவே குரூப் 4 கேட்ட கொஸ்டின் இது. பூங்குழலி யாழ் மீட்டினாள், இது என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷனில் எதிர்மறை வராது. செயற்பாட்டு வினைனா யாழ் பூங்குழலியால் மீட்டப்பட்டதுன்னு வந்திருக்கணும். ஆனால் இது எழுவாய் வந்து அவங்களே செய்யக்கூடிய வேலையை சொல்கிறதுனால இது செய்வினை தொடர். இதில் யாழ் ஐ வந்து அங்கே சைலண்ட்டாக இருக்குது, அதனால் இந்த தொடர் செய்வினை தொடர். அடுத்து மாலதி மாலையை தொடுத்தாள். இதில் பார்க்கும்போதே தெரியுது ஐங்கிறது வருது, மாலையை ஐன்னு வர்றதுனால செய்வினை. இது தன்வினைன்னு போட்டக்கூடாது.
சரிங்களா? இது மலையை தொடுத்தாள் அப்படிங்கிறதுனால செய்வினை. பிறவினைனா தொடுப்பித்தாள் அப்படின்னு வந்திருக்கணும். இப்போ ஐ வந்து வெளிப்படையாக வர்றதுனால இது செய்வினை. அடுத்தது எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என தேர்ந்தெடு. எழுவாயே அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறது செய்வினை தொடர். இப்போ மொத்தம் இதில் செய்வினையை பற்றிய 3 கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அடுத்தது செய்யப்பாட்டு வினை. செய்வினை தொடரை அப்படியே திருப்பி போட்டு எழுத வேண்டியதான். உலகத் தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது. செய்யப்படுபொருள் எழுவாய் பயனிலை அப்படிங்கிற வரிசையில் இருக்கும். செய்யப்படுபொருள் தான் முன்னாடி வந்திருக்கும். இதில் ஆள்ங்கிற 3ஆம் வேற்றுமை உருபு இருக்கும். தலைவரால் அப்படின்னு பாருங்க. இந்த தொடரில் பயனிலையோடு படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படிங்கிற துணை வினைகளில் ஒன்று வரும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இதோட செயப்பாட்டு வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியான வாக்கியம் பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படிங்கிறது தான் சரியான வரிசை. இதுதான் செயப்பாட்டு வினை தொடர். அடுத்தது தன்வினை. தன்வினைங்கிறது எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துது. எழுவாய் வந்து என்ன பண்ணும்? தானே செய்யும் தொழிலை உணர்த்தும். ஃபாத்திமா திருக்குறள் கற்றாள். ஃபாத்திமா என்னும் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதனால் இது தன்வினை தொடர். செய்வினைக்கும் தன்வினைக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கேட்கும்போது ஆப்ஷனில் இது ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இருக்கும்போது ஐ வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது செய்வினை. ஐ வராமல் அந்த தொழிலை அவங்களே செஞ்சாங்க அப்படின்னா அது தன்வினை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்பூதி அடிகள் நான்மறை கற்கவில்லை அப்படின்னா எதிர்மறை. நான்மறை கற்றார் அப்படின்னா அது தன்வினை. கற்றாரா அப்படின்னா வினா தொடர். கற்பித்தார்னா செயற்பாட்டு வினையில் வரும். அப்போ அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார் அப்படிங்கிறது சரியான பதில். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. இலக்கியா புத்தாடை அணிவித்தாள் அப்படின்னா அது பிறவினை. அணிந்தாள் அப்படின்னா தன்வினை. அணிவிக்கப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை. அணியால்னா எதிர்மறை. அடுத்த கொஸ்டின், பொற்கொடி ஆயக்கலை 64னையும் கற்றால் எவ்வகை வினை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கற்றால்னா அது தன்வினை. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பிறவினை தொடர். பிறவினை தொடரில் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விக்கும். ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இங்கே பார்த்தோம்னா கற்றால்னு இருக்கும், இது கற்பித்தால் வரும். ஃபாத்திமா அப்படிங்கிற எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்விப்பதனால் இது பிறவினை தொடர். நனைந்தான் படித்தான் அப்படிங்கிறது தன்வினை. வருவித்தான் திருத்தினான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதில் பிறவினை. ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். கற்பித்தாள்ங்கிறது பிறவினை. தன்வினைனா கற்றாள் அப்படின்னு வந்துருக்கணும். அடுத்தது நேர்கூற்று. ஒருவர் பேசியதை அப்படியே சொல்கிறதுக்கு பேர் நேர்கூற்று. ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? மாணவர்களே, நாளை ஒழுக்கமுடைமையில் குறள்கள் 5 படித்து வருக அப்படிங்கிறார். இது மாதிரி ஒரு சொல்கிறத அப்படியே சொல்கிறதுக்கு பேர் நேர்கூற்றுன்னு பேர். இதில் என்ன பண்ணும்? இந்த மேற்கோள் குறிகள்லாம் பார்த்தோம்னா இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி மேற்கோள் குறிகள் இருக்கும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். இங்கு, இப்போது, இவை என சுட்டுப்பெயர்கள் வரும். நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிற கால பெயர்களும் வரும். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன். நாளைங்கிற அந்த காலப்பெயர் வருது. இது மாதிரி வந்துச்சுன்னா நேர்கூற்று. அடுத்தது அயற்கூற்று. மேற்கோள் குறிகள் இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். இங்கு, இப்போது, இவை என்ற சுற்றுப்பெயர்கள் கண்டிப்பாக வரும். நேற்று, இன்று, நாளை என காலப்பெயர்களும் வரும். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் இதில் நாளைங்கிற காலப்பெயர் வந்திருக்கு. அதனால் இது நேர்கூற்று தொடரில் இந்த மேற்கோள் குறிகள் வரும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது அயற்கூற்று தொடர். ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைப்பது அயற்கூற்று தொடர். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இதில் அந்த மாதிரி மேற்கோள் குறிகள் எதுவுமே இடம்பெறாது. இதில் உள்ள மாதிரி இந்த மேற்கோள் குறிகள் இடம்பெறாது. பொன்னியிடம் தேன்மொழி ஒரு கமா போட்டு நான் தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா அயற்கூற்றில் மேற்கோள் குறிகள் வராது. இக்கூற்றில் தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும். சுட்டுப்பெயர்கள் அது அங்கே என மாறும். சுட்டுப்பெயர்கள் இங்கு, இப்போது, இவை அப்படிங்கிறது இதில் அது அவை அங்கேன்னு மாறிடும். காலப்பெயர்கள் என்ன பண்ணால் அந்நாள் மறுநாள் என மாறிடும். என்று ஆக அப்படிங்கிற இணைப்பு சொல் இடம்பெறும். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இது வந்து அயற்கூற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் இது. அடுத்தது உடன்பாட்டு தொடர். உடன்பாட்டு தொடர் அப்படிங்கிறது செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். செய்கிறத அப்படியே சொல்லியிருக்காங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இது உடன்பாட்டு தொடர். எதிர்மறை தொடர் அப்படிங்கிறது அந்த செயல் நடைபெறாததை குறிக்கும். எழுதினாளுக்கு எழுதிலல். எழுதிலல்ங்கிறது எழுதவில்லை அப்படிங்கிற ஒரு
பொருளில் சொல்கிறதுனால இது எதிர்மறை தொடர். அடுத்தது பொருள் மாறா எதிர்மறை தொடர். இந்த கொஸ்டின் தான் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். கட்டுரை எழுதாமல் இல்லை அப்படிங்கிறது இது ஒரு நேர்மறை தொடராக மாறிடுது. எழுதாமல் இல்லை அப்படின்னா எழுதிட்டான்னு அர்த்தம். இப்போ இந்த தொடர் பொருள் மாறாமல் இருக்க ஒரு எதிர்மறை தொடர். எழுதாமல் இராள் அப்படிங்கிற 2 எதிர்மறை வார்த்தைகள் இதில் வருது. 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்துச்சு அப்படின்னாவே அது உடன்பாட்டு பொருளை தான் தரும். 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் உடன்பாட்டு பொருளை தரும். இப்போ நேர்மறையான ஒரு பொருள். கட்டுரை எழுதினால்ங்கிறத தான் என்ன பண்ணாங்க, எழுதாமல் இராள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இது பொருள் மாறா எதிர்மறை தொடர். இந்த கொஸ்டினில் கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். கண்ணகி கட்டுரை என்ன பண்ணா, எழுதாமல் இல்லை அப்படின்னா எழுதுறாங்கன்னு அர்த்தம். அதனால் இது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம்னு பேர் இருக்குது.